ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மலை ஏரி எல்லாத்தையும் பார்த்தா கொடைக்கானல் தான் போயிட்டுருக்கோம். இது வந்து இப்போ தான் மக்களே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இன்னும் 1 நிமிஷம் 1 மணி நேரம் 36 நிமிஷம் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து எப்படியும் 1.5 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. இப்போ தான் நம்மளுக்கு வந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஸ்டார்ட் ஆகுது. மலைக்கு மேலே ஏறும்போது யாருக்கெல்லாம் வாந்தி வரும்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோட சர்வீஸில் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு வாந்தி எடுத்தவங்க இருக்காங்க. அதில் நானும் ஒன்று தான். நான் மலையில் ஏறும்போது இப்படி ஒன் டைம் வந்து இப்படி வாந்தி எடுத்திருக்கேன். அது எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. பக்கத்தில் உள்ளவங்க வாந்தி எடுக்கிறத பார்த்து வந்துச்சு, எதுனாலும் தெரில. ஆனால் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போகும்போது நம்மளுக்கு ரொம்ப தெரியாது. போக போக நிறைய இடங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு எல்லா எல்லாத்தையும் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாத்தையுமே வரிசையாக நான் போடுறேன். இது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து 1.5 மணி நேரம் மக்களே, 1.5 மணி நேரம் சுற்றி தான் நம்மளுக்கு எண்டில் போய் நிற்கும். உள்ளே பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய இடங்கள்லாம் இருக்குது. பார்க் இருக்குது. அப்புறம் அந்த ஃப்ளவரோட பூங்கா, அந்த இதில் ஃப்ளவரோட பூங்காங்கும் போது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃப்ளவரால் கவர் பண்ணியிருக்கோம். நிறைய ரோஸ் செடி அந்த மாதிரிலாம் இருக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் நான் ஒன்றா உங்களுக்கு வந்து உள்ளே போடுறேன். அப்புறம் வந்து நம்மளுக்கு உள்ளேயுமே இங்கே வச்சு கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னும் நம்ம போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும். நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஹாய் மக்களே, நம்ம உள்ளே வந்துட்டு இருக்கோம். பார்த்தாலே தெரியும் நிறைய மலையெல்லாம் இருக்கு. பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா அழகா போட்டிருக்காங்க. அங்க பாருங்க. வீடியோ எடுக்கணும் சூசன் பேசுறாங்களாமா. இங்க பாருங்க மலை அந்த டேர்ன் ஆகும்போது எப்படி டேர்ன் ஆகுது. ஃபுல்லா இந்த ஆப்போசிட்ல பஸ் எல்லாம் இப்படிதான் வரும். நமக்கு ரொம்ப கவனமா வண்டி ஓட்டணும். டிரைவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும் ஒழுங்கா வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஆப்போசிட்ல வர்ற வண்டியை நம்ம கரெக்டா வந்து போனாதான் இதுல வந்து ஏன்னா குறுகுன சாலை பார்த்தீங்கன்னா மிந்திக்கு சாலைலாம் இப்போ வந்து ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. நல்லா நீட்டாவும் இருக்கு பிளேஸ். ஹெல்மெட்லாம் போட்டு வண்டி ஓட்டணுமா எல்லாம் எழுதி விட்டிருக்காங்க பாருங்க. சீட் பெல்ட்லாம் போடணுமா. சீட் பெல்ட் போட்டிருக்கீங்களா? ஆமா நீங்க போடுங்க. நீங்க போட்டு நான் போட்டேன். பாப்பா வச்சிருக்கீங்களா? மலைசாலை பயணம். சாலை இடதுபுறத்திலேயே செல்லவும். இடதுபுறத்திலே தான் போகணும். லெஃப்ட் ரைட் சைடு தான். அங்கே லெஃப்ட் ஃபுல்லாக இனிமேல் இப்படி தான் மக்களே வரும். இங்கே பாருங்கள் டைம் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் 1 மணி நேரம் 27 நிமிஷம். நம்ம கொடைக்கானல் ரூட்டு போட்டு மேப்பில் தான் ஓடி போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க மக்களே குரங்கு. போகிற வழியில் ஏகப்பட்ட குரங்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 குரங்கு பார்த்துருப்போம். நிறைய குரங்கு இல்ல பாருங்க எப்படி வளைவு. மக்களே நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோடு சேர்ந்த ஒரு லாட்ஜுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர் ஹோட்டல் கிராண்ட் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் கூல் வாட்டர் நான்னு
அதுக்கப்புறம் கூலி ஏசி, நான் ஏசி, ஹை கிளாஸ் வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இதில் தான் ரூமும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். செட்டிநாடு மீல்ஸ் அதெல்லாம் இருக்குது. இந்த ரூமு தான். இதை போய் பார்த்துட்டு எப்படி என்ன ரேட்டெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹாய் மக்களே, நம்ம வந்து ரூமுக்குள்ளே வந்தாச்சு. ரூமுக்குள்ளே வந்து டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறோம். கீ போட்டால் தான் மக்களே லைட்டெல்லாம் எரியும். கீ போட்டதுமே டிவி தானாக ஓட ஆரம்பிச்சிட்டு. இதுதான் நம்மளுக்கு ரூமு. வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். டோரை ஓப்பன் பண்ணி அப்புறம் இங்கே ஸ்லிப்பரை கழட்டு. இங்கே ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, 2 சேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் காட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்குறதுக்காக அழகாக கொடுத்துருக்காங்க. பெட்ஷீட்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு டஸ்ட்பின் பாக்ஸ் வச்சுருக்காங்க, கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இதில் பாத்ரூம் இப்படி ஒரு ரூமு மாதிரி நல்லா இருக்கு. கபோர்டை காமிக்கல, அழகாக கபோர்டு கொடுத்துருக்காங்க. நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் அதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தான் 2 திங்ஸ் வச்சுருக்கோம். ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பால்கனி மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் நல்லா வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இதில் ஒரு ஊஞ்சல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊஞ்சல் உட்காந்துக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டே நம்ம எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாம். பாருங்க மக்களே, நல்லாயிருக்கு. ரூம் சூப்பராக இருக்குது. ஒரு பேருக்கு 1500 ரூமு. அட்வான்ஸ் வந்து 500 ரூபா நம்ம பே பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த ரூமோட சார்ஜு. இந்த 1500 ரூபாய்க்கு இந்த ரூம் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டபுள் ஒர்த்து. சூப்பராக இருக்குது நம்மளுக்கு. இதுதான் இப்படி போனால் உள்ள ரூமுக்குள்ளே போகலாம். டோட்டல் ரூம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் இப்படி தான் இருக்கும் டோட்டலாக. நம்ம வீட்டில் எப்படி இது பண்ணுறோமோ அந்த மாதிரி. அப்புறம் வந்து நம்ம வந்து இங்கே பூங்காக்கு தான் மக்களே வந்திருக்கோம். ஃப்ளவர் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நிறைய ஃப்ளவர் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த செடியாலேயே அவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருக்காங்க. ஹார்ட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த வட்டை வடிவில் போட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானலில் போய் எடுங்க. உங்களுக்கு ஃபோட்டோவும் நல்லா வரும். லைஃப்பில் உங்களால் மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். எல்லாமே பச்சை பசேர்னது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் செடி மக்களே. ரோஸு சீசனுக்கு கொஞ்சம் பூக்கள் டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரோஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து உள்ளே என்ட்ரானவுடனே ஃபோட்டோவுக்கு கேட்டாங்க. ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நம்ம 4 பேருமே சேர்ந்து ஒரு நாளுமே ஃபோட்டோ எடுத்ததே இல்லை, அதனால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்த மக்களே. ஃபோட்டோ செம சூப்பராக வந்துருந்து. அப்புறம் ரோஸ் செடி எல்லாம் வச்சு இந்த தண்ணி தான் எடுத்தாங்க. எல்லா ரோஸ் செடியெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் மக்களே. அந்த பூங்காவும் முடிச்சதுக்கப்புறமா சலேத் மாதா சர்ச்சுக்கு தான் மக்களே வந்திருக்கோம். எப்போ வந்தாலும் நாங்கள் வந்து இந்த மாதா அம்மாவை பார்க்காம நாங்கள் போகவே மாட்டோம். எப்போ எந்த டைம் நாங்கள் வந்து கொடைக்கானல் வந்தாலும் நாங்கள் மாதா அம்மாவை பார்த்துட்டு தான் போவோம். அதே மாதிரி நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம் மக்களே. கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வச்சோன்னா வழக்கம் போல் அப்படி தான். உள்ளே போனதுமே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் நேரம் கூட நம்ம கோயிலில் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் மக்களே. ரொம்பவே ஒரு மனசுக்கு வந்து ஏதாவது கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா அப்படி பாரத்தை இறக்கி வைக்கிற ஒரு ஃபீல் வரும் தெரியுமா. நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களில் அதே மாதிரி உள்ளே போனோன்னா அவ்வளோ ஒரு ஃபுல் மொத்த பாரமே நம்ம மைண்டில் கஷ்டமோ நஷ்டம் எதுவுமே இல்லாத மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அப்படின்னு நாங்கள் வந்து உள்ளே எல்லாம் போய்
மாதாம்மாவை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் அங்கேருந்து எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, போயிட்டே இருந்த மக்களே, போயிட்டே இருந்த பாதையில் தான் நம்மளுக்கு வந்து அங்கே கொடைக்கானலில் மட்டும் குரங்குக்கு பஞ்சமே இல்லை போல் மக்களே. போகிற இடத்துலலாம் ஏதாவது ஒரு குரங்கு கையில் வர சோளம் வாங்கிட்டு போனோம் மக்களே. தெரியாதனமாக அது எங்களை நோட்டை போட்டுகிட்டே இருந்திருக்கும் போல். வாங்கும்போது கையில் சோளத்தை பார்த்தோன்னே பின்னாடியே வந்துச்சு. பட்டு அதை எங்களால் அந்த பயத்தில் நான் பீதியில் சோளத்தை தூக்கி வீசிடலாமான்னு நினச்சேன். ஆனால் வந்து இருந்தாலும் பொத்தி பொத்தி எடுத்துகிட்டு போயிட்டேன் மக்களே. ஒரு சோளம் 50 ரூபா. இருந்தாலும் நாங்கள் வந்து குரங்குக்கு வந்து போட்டால் தீரவே தீராது. நிறைய போகிற இடத்துலலாம் குரங்குக்கு போட்டால் எல்லா குரங்கும் கூடிடுது. அப்புறம் பயமாக வேற இருக்கா. அதனால் வந்து அப்படி ஒழிச்சு வச்சு நாங்கள் காருக்கு கொண்டு போயிட்டோம் மக்களே. ஒரு சோளம் தான் என் கையில் இருந்துச்சு. அதில் பாதி தான் இருந்துச்சு. அதை போட்டால் மற்ற எல்லா குரங்குக்கும் பத்தாது. அப்படி எல்லோரும் கவ்விரும், கூட்டம் அதிகமாயிரும்னு பயந்து நான் போடாமலே எப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எந்த இடம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பைன் ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். பைன் ஃபாரஸ்ட்டில் டிக்கெட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா மக்களே. ஒரு ஆளுக்கு 10 ரூபா விதத்தில் 2 பேர்த்துக்கு சேர்த்து 20 ரூபா நாங்கள் கொடுத்தோம். குழந்தைங்களுக்குலாம் டிக்கெட்டு கிடையாது. 4 வயசு கீழே எந்த குழந்தைங்களுக்குமே டிக்கெட்டு கிடையாது. அதுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு பெரியவங்க டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 10 ரூபா அப்படின்ட்டு கொடுப்பாங்க. டிக்கெட்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆவரேஜ் டிக்கெட்டு தான், நம்மளால் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு தான். அதனால் உள்ளே நாங்கள் இது பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா மலை, அந்த இது ஃபுல்லாகவே மக்கள் வந்து அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும், விளாட்றதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா வந்து சந்தோஷமாக இது பண்ணாங்க. பட் நம்ம எப்போவுமே எல்லா இடத்துக்கும் போகும்போது ஏனதானன்னு போகக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த இடத்துல என்னது நடக்குன்னு தெரியாது. இயற்கை எப்போனாலும் நம்மளை என்னன்னாலும் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் கொஞ்ச நேரம் நின்னோம் மக்களே. நின்றுட்டு அந்தெல்லாம் கிளம்பிட்டோம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குணா குகைக்கு தான் வந்திருக்கோம். இந்த லைனில் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இது நல்லாவே புல் ஆகிட்டு அந்த இடம். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த ஷூட்டிங் நடந்துச்சு. இந்த நடுவில் வந்து 2 பாறை முட்டுது பாருங்கள். அந்த இடம்தான் குணா குகைக்கு மெயினானது. இதில் முந்தி வந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெளிவாக தெரியும். இப்போ வந்து உள்ளே வந்து யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல. செடி கொடி மரங்கள் எல்லாம் வளர்ந்து இது இப்படி காடு மாதிரி ஆகி நிற்குது மக்களே. இதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு ரொம்ப டேஞ்சரானது. ஆனால் அங்கே உள்ள மக்கள் சொன்னாங்க, குணா குகைக்கு இன்னொரு நேம் இருக்குது, சாத்தான் குகை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியா, இது தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மஞ்சூரியன் பாய்ஸில் தான் சாத்தான் குகை சொல்லுவாங்க. இவங்களும் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா நிஜமாலே அதுக்கு நேம் அதானா. அப்புறம் சரி அப்படியான்னு கேட்டுட்டு எல்லாமே சேஃப்டி பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளெல்லாம் போகாத அளவுக்கு தடை பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி குண்டு குழியெல்லாம் இருக்கிற இடத்துல கம்பி மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. குழந்தைங்களாக இருக்கட்டும், மற்ற யாராக இருக்கட்டும் உள்ளே விழுந்துடக்கூடாது, மக்கள் போயிட்டு வர்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாதுகாப்பாக செக்யூராக எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. எந்த மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உள்ளே போயிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குணா குகை இருக்குல்ல மக்களே, அங்கே நிறைய சேஃப்டி. 2வது அங்கே நல்லா ஒரு மேகமூட்டத்தோடு இருக்குது. நல்லா குளிர்ந்தாப்புலையும் இருக்குது. ரொம்ப குளிர் இல்லை, மிதமான ஒரு குளிர் தான், தாங்கக்கூடிய குளிராக தான் இருந்துச்சு. அங்கே மக்கள் ஏகப்பட்ட மக்கள் அதில் உட்காந்தோம், நின்றுக்கிட்டோம், அப்படிமாட்டு அது வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஏதோ சொன்னாங்க 500 வருஷம் அந்த மரத்தோட இதெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதோட இது வந்து சரியாக தெரியலை. அதுக்கப்புறம் அந்த இது வந்து நம்ம மேலே ஏறுற ரூட்டு மக்களே. குணா குகைக்கு பக்கத்தில் உள்ள இடம். அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே இந்த கேங்காக வர்ற பையன் எல்லாருமே ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அதையுமே இது கூட உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அவங்க கத்துற கத்து என்னன்னு பாருங்கள் மக்களே. காதெல்லாம் வலிச்சு போச்சு. இருந்தாலும் அது நல்லா தான் இருந்துச்சு. அதனால் நான் அதை வந்து உங்களுக்கு இதோட ஆட் பண்ணுறேன் பாருங்கள்.
நம்ம வந்து இப்போ குணா குகையோட நம்ம வந்து எல்லா இடத்தையுமே பார்த்தாச்சு. நம்ம வந்து குணா குகையிலேருந்து இப்போ வந்து நம்ம வெளியே போயிட்டுருக்கோம். வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குரங்கு நம்மளை சுற்றி அழைச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே 2 பேர் போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதையுமே பார்த்தோம். ஹார்ட் ஷேப்பில் வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. அதையுமே பார்த்து நாங்கள் ரசித்தோம் மக்களே. குரங்கு தான் நிறைய இருந்துச்சு. பட் குரங்கை பார்க்க இன்னும் பார்த்துட்டே இருக்கணும் போல தான் இருந்துச்சு. ஏன்னா அது குட்டி குரங்கு. அதுக்கு குழந்தைய வந்து தன்னோட நெஞ்சில் சுமந்துட்டு தாவி தாவி போகுது. ஆனால் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம பார்க்கணுமோ அதெல்லாம் அந்தந்த நேரத்தில் நம்ம பார்த்து ரசிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் மக்களே. அப்புறம் வந்து பர்ச்சேஸ் தான் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 80 கிட்ஸு சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ருப்போம்ல அது. அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்வெட்டர் எல்லாம் வச்சுருந்தாங்க மக்களே. ஸ்வெட்டர் எல்லாமே நல்லா பயங்கர ரேட்டு. பட் ரேட்டுக்கு ஏற்ற நம்மளுக்கு குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. நாங்கள் வந்து ஸ்வெட்டர் வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு பெட்ஷீட் வாங்கினோம். ஒரு பெட்ஷீட் ஆல்ரெடி இருக்குது. பட் அது ரொம்ப தின்னமாக இருக்குது. இது கொஞ்சம் சாஃப்டாக அந்த நல்லா குளுமையில் ஏசியெல்லாம் போட்டு அதுக்கு ஏற்றாப்புல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வெட்டர் எடுத்தோம். அந்த குழு குழுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி கிளாத்தில் நல்லா எடுத்தோம். இது பாப்பாவுக்கு வந்து நாங்கள் பிங்க் கலரில் அவளுக்கு ஒரு ஸ்வெட்டர் எடுத்தோம். 950 ரூபா வந்துச்சு மக்களே. பையனுக்கு வந்து இந்த ஸ்வெட்டர் எடுத்தோம். இது வந்து 650 வந்துச்சு மக்களே. குவாலிட்டி வாய்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பர் குவாலிட்டி. உண்மையிலே ஒரு துணி கூட பிஞ்சு வரலை. பூச்சோன்னா நம்மளுக்கு எதுவுமே கையில் வரல. நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் அப்படி கிளம்பிட்டு நம்ம வந்து சாக்லேட்டு ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒரு இடத்துல தான் மக்களே பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கே வந்து நேச்சராக அவங்களே அங்கே கொடைக்கானலில் உள்ள சாக்லேட்ஸை வச்சு அவங்க செஞ்சு சேல்ஸ் பண்ணுறது தான். அங்கே ஒரு சில கடைகள்லாம் சும்மா டூப்ளிகேட் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. பட் நாங்கள் செய்கிற இடத்துலையே எங்கேயே நல்லா குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. ரேட்டுக்கு தகுந்த இது அங்கேயே கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் மக்களே. அங்கே நாங்கள் வந்து சாக்லேட்ஸ் வாங்கிட்டு பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஃப்ரூட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ரேட்டு. ஆனால் வந்து அங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டாக தானே இருக்கும். அதனால் ப்ளம்ஸு, பேபி ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அவகேடா அதெல்லாம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ப்ளம்ஸு இதெல்லாமே போகிற பாதையிலே நாங்கள் சாப்பிட்டுட்டு போயிட்டோம் மக்களே. வண்டியில் போக போக தின்னுக்கிட்டே அப்படியே ட்ராவல் பண்ணியிருந்தோம். குண்டு திராட்சை, பெரிய திராட்சை கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கலாம், அந்த திராட்சை எடுத்திருந்தோம். அதுவுமே போகிற பாதையிலே சாப்பிட்டுட்டோம் மக்களே. எல்லாமே ஓரளவுக்கு நாங்கள் வாங்கினதெல்லாம் கார்லேயே சாப்பிட்டுட்டோம். ஒரு பேக்கேஜ் அந்த சாக்லேட்ஸ் அதெல்லாம் எடுத்திருந்தோம். அது வந்து 1/2 கேஜி வந்து 200 சாரி 1/4 கிலோ வந்து 200 சொல்லியிருந்தாங்க. 1/2 கிலோ வந்து 400. அப்படி பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்கிற சாக்லேட்ஸை வந்து 1/4 கிலோ 150 அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க. நட்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து 200 அப்படி போட்டிருந்தாங்க. அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற அந்த ரேட்டு தான். இந்த மரத்தை பாருங்கள் மக்களே. இந்த மரம் வந்து நல்லா இருந்துச்சதுனால உங்களுக்கு காமிக்கணுன்னே நான் எடுத்தேன். போகிற பாதையில் நாங்கள் நின்றுட்டோம். எதுக்கு நின்னோன்னா அங்கே வந்து தேன் வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி தேனை வந்து அங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அங்கே மரம்லாம் நிறைய இருக்கிறதுனால தேன் கிடைக்குங்கிறதுனால தேன் வாங்கியிருந்தோம். கொம்பு தேன் மக்களே. கொம்பு தேன் வந்து 1400 சொன்னாங்க. எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், நாங்கள் அந்த கூண்டோடு இருக்கும்னு நினச்சி தான் வாங்கணும் அப்படின்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். வாங்குங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் அது டூப்ளிகேட்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணி தான் மக்களே நாங்கள் அங்கே வாங்கினோம். உண்மையிலே அது குவாலிட்டி வைஸ் ஒரிஜினல் தான். 900 வாங்கினோம் மக்களே 1 லிட்ரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு நைட் ஆகிட்டு. போகிற பாதையிலே மதுரை பக்கத்தில் பயங்கர மழை மக்களே. மழையை ஸ்மூத்தாக தான் போகணும் வண்டியை. மழையில் ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தான் ஓட்டி போகணும். மெதுவாக ஓட்டி வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு நைட்டு 11 மணி ஆகிட்டு மக்களே. இவ்வளோ தான். நாங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே நல்லாவே டைம் போச்சு. நல்லா நிறைய இடங்களை பார்த்தோம். நிறைய மக்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் மக்களே. பாய்.